இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு முனிவர் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்வது வழக்கம். அந்த மரம் அவருக்கு அடர்ந்த நிழலை தந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் அந்த மரம் புலம்பும் சத்தம் முனிவரின் காதில் விழுகிறது. அவர் நிமிர்ந்து பார்த்து, என்ன புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிறார் மரத்திடம். மரம் உடனே, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், அடர்ந்த இலைகளை கொண்டு காணப்படுகிறேன். அதே மாதிரி என்னிடம் நிறைய பூக்கள் பூக்கின்றன. ஆனால் எல்லா பூக்களும் காய்களாக மாறுவதில்லை. அதுதான் என்னுடைய வருத்தம் என்று கூறுகிறது. உடனே முனிவரும், ஓகே, உன்னுடைய எல்லா பூக்களையும் காய்களாக மாற்றும் வரத்தினை நான் உனக்கு தருகிறேன் என்று கூறினார். உடனே அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்த பருவ காலத்தில் அதனுடைய எந்த பூக்களுமே உதிரவில்லை. எல்லா பூக்களுமே காய்களாக மாறுகின்றது. ஆனால் ஐயோ பாவம், அந்த மரத்தினால் அந்த காய்களின் வெயிட்டை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மேலும் மழை காலத்தினால் மழை பெய்ததினால் அதனுடைய வெயிட் இன்னும் அதிகமாக மாறுகிறது. அது கனம் தாங்க முடியாமல் மறுபடியும் புலம்புகிறது. இப்போதும் முனிவர் கேட்கிறார், ஏன் மறுபடியும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் என்று. உடனே அந்த மரம் சொல்கிறது, என்னால் இந்த வெயிட்டை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் மறுபடியும் என்னை பழைய மாதிரியே மாற்றிவிடுங்கள் என்று. அப்பொழுதுதான் முனிவர் கூறுகிறார், ஒரு மரத்தில் எத்தனை பூக்கள் பூக்க வேண்டும், எத்தனை காய்கள் காய்க்க வேண்டும் என்பதே முடிவு பண்ணுவது இறைவன் ஒருவனே. நாம் மீறி ஆசைப்படும்போது நமக்கு இப்படிப்பட்ட சுமை வரத்தான் செய்யும் என்று கூறி அந்த மரத்தின் மறுபடியும் பழைய நிலைக்கு மாற்றிவிடுகிறார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழியை கேள்விப்பட்டு இருப்போம். நம்மிடம் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அளவுக்கு மீறிய ஆசை சில நேரங்களில் நம் வாழ்வில் மிகப்பெரிய சுமையாக மாறிவிடும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, அதிக வட்டி கிடைக்கும் என்ற ஆசையில் சிட்பண்ட்ஸில் பணம் போட்டுவிட்டு ஏமாறும் மக்களை சொல்லலாம். யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். நம்மிடம் இல்லாததை நினைத்து புலம்பாமல் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்வோம். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.